சூர்யாமாரி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. துர்கா வந்து பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. விசியும் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். துர்கா வந்து அப்படியே கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அவங்க நெத்தியில வந்து எதார்த்தமா வந்து கை வைக்கிறாங்க. மாரிக்கு இருக்கிற அதே மாரி வந்து துர்காவுக்கும் வந்து சக்தி இருக்கு போல. உடனே நெத்தியில கை வச்சோனே வந்து ஒரு பெரிய வந்து வீடு வந்து தெரியுது. துர்காவோட எதிரி வீடு தான் வந்து தெரியுது போல. அந்த இடத்துல வந்து கோடிக்கணக்குல வந்து பணம் இருக்கிறது மாரியும், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஆதாரமும் இருக்கு. அவங்க மருமகளும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஃபோன்ல வந்து ரெக்கார்ட் பண்ற மாரியும், விட்டு விட்டு வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல. என்னடா அது கண்ண மூடுனாலே வந்து அந்த வீடு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம பணம், காசு, நகை நட்டு, அப்புறம் அந்த பொண்ணோட வாக்குமூலம் இது எல்லாமே வந்து தெரியுதே! இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது ஃபுல்லா எதார்த்தமா நடக்குதா? இல்ல வேற எதுவும் காரணமான்னு சொல்லி மட்டும் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப, துர்காவோட அம்மாவும், அவங்க அக்காவும் வராங்க. "என்ன ஆச்சு? அம்மா கண்ண மூடுனாலே எனக்கு ஒரு கற்பனையா ஒரு விஷயம்லாம் வந்து தோணுதும்மா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆச்சு? என்ன விஷயம்லாம் தோணுது? வேணா யாரையாவது பார்த்துட்டு வந்துருவோமா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. காஃபி எதுவும் போட்டுட்டு வந்து குடுக்கட்டா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்டோனே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிற" மாரி சொன்னோனே, இது மாரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. அப்பன்னா இது உனக்கு சக்தி கிடைச்சிருக்குன்னு அவங்க அக்கா வந்து அடுத்த நொடியே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரு வந்து உனக்கு ஒரு விஷயத்த வந்து குடுத்தார்ல, அதுக்கப்புறம் நீ மீண்டு வந்ததுனால உனக்கு இது மாரி சக்தி வந்திருக்கு. நெத்தியில அடிக்கடி வந்து கை வச்சேன்னா, உனக்கு நடக்கிற விஷயம்லாம் வந்து முன்கூட்டியே தெரியும்ன்னு, சூப்பரா அவங்க அக்கா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சக்திய வச்சு எல்லாருக்கும் வந்து நல்ல காரியம் வந்து செய்யுமா அப்படின்னு சொன்னோனே, ஆமாம்மா அவங்கள உண்டில்லன்னு ஆக்குறேன். இப்பயே வந்து என்னோட வேலைய வந்து நான் யாரு, என்ன, ஏதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்படியே 4, 5 பேர் வந்து மைக் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து மாஸா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. நாங்க இங்க வந்திருக்கோம். உங்க வீட்ட வந்து சோதனை போட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே, நீங்கலாம் போக்கூடாது. என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? அதுவும் இத்தன பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோனே, கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. அங்க இருக்கிற வேல பார்க்குற ஒருத்தவங்கள. நான் ஒண்ணும் சால்வ போத்துறதுக்காக வரல. இங்க வந்து முக்கியமான விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, மாஸா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல. சாதாரண ஒரு இடத்துல நீ வேல பார்க்குற. நீ என்ன வந்து கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏய்! நான் அப்படிதான் வருவேன். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாப்புல. உடனே வந்து சொல்றாங்க நம்ம துர்கா, "உங்க மருமக வந்து வீடியோ ஆதாரம் வந்து வச்சிருக்காங்க." "என்னது? எங்களுக்கே தெரியாம வீடியோ ஆதாரம் எங்க மருமக வந்து வச்சிருக்காளா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அது உங்க வீட்ல தான் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "உங்க வீட்ல சோதனை போட்டு பார்த்தா தெரிய போகுது." அப்படின்னு சொல்றாங்க. "நான் சோதனை போட்டு தான் பார்க்க போறேன்." "ஏய்! சாதாரண ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீயே வந்து எங்க வீட்ல வந்து சோதனை போடுவியான்னு?" சொல்லி அந்த மருமகளோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க கன்னத்திலே வந்து பலார்ன்னு அடிக்கலான்னு வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ப துர்கா வந்து மாறியாச்சே! அவங்கள அடிக்க முடியுமா என்ன? கைய வந்து மாஸா புடிச்சு, அப்படியே கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது மாரி கை ஓங்குற விஷயம்லாம் வேற யார்ட்டயாவது வச்சுக்கங்க. இன்னொரு வாட்டி இந்த மாரி பண்ணீங்கன்னா, அப்புறம் அவ்வளதான்னு சொன்னோனே, "ஏய்! என் வீட்டுக்கு வந்து என் மனைவிய அடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் 2 பேர் வந்து வராங்க. "நீங்க ஏகப்பட்ட ரூவாயெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்து கிடைச்சுச்சு. அதனால நாங்க வந்து இங்க பார்க்கலான்னு வந்திருக்கோங்கிற" மாரி அவங்க ஒரு பக்கம் வந்து சுவாரஸ்யமா வந்து பேசுறாங்க. "அதெல்லாம் இல்ல. சாதாரண இவ சொல்லி நீங்க வந்திருக்கீங்களா? இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்தா தெரிய போகுது. கனவுல எங்கெங்க வந்து வச்சிருக்காங்கங்கிற விஷயம்லாம் நம்ம துர்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால எடுத்தோனே வந்து வாங்க சார் உள்ள போலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்திலேயே வந்து வேலைய முடிச்சிடலாம். நிச்சயம் வந்து நம்ப வந்து எல்லாருக்கும் தெரியிற இடத்துல வைக்கவே இல்ல. அதனால யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னோனே, சோபாவ அப்படியே தூக்குறாங்க. சோபாக்குள்ள ஃபுல்லா வந்து காசா வந்து இருக்கு. அந்த இடத்துல அத வந்து எடுத்துக்கிறாங்க. அடுத்தது சாமி ரூம் பின்னாடியே ஒரு பெரிய ஒரு பெட்டி இருக்கு. அது 2, 3 ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிறனால அந்த பெட்டி வந்து சரியா தெர்ல. அப்புறம் அந்த பெட்டிய வந்து எடுத்துக்கிறாங்க. "பார்த்தீங்களா சார்?" அப்படின்னு சொன்னோனே, எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து கார் நம்பர் வந்து தெரிஞ்சுச்சு போல இருக்கு. அந்த கார வந்து தொறந்து பார்க்குறாங்க. பின்னாடி இருக்கிற ஒரு பேப்பர் மாரி இருக்கு. அத தூக்கி பார்க்குறாங்க. ஏகப்பட்ட நூத்துக்கணக்குல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. அதையும் எடுத்து வச்சுர்றாங்க. முக்கியமா அந்த ஃபோன் ஆதாரம் வந்து இங்க தானே இருக்குன்னு சொல்லி அவங்க மருமக வந்து வீடியோ ஆதாரமா வந்து பேசின எல்லா விஷயத்தையும் வந்து பக்கத்துல இருக்கிற பூச்செடிக்கு அடியில வந்து ஒளிச்சு வச்சிருந்தாங்க போல இருக்கு. அவங்க தூங்குற ரூம் பக்கத்துல. உடனே அங்க போறாங்க. இங்க தான அந்த பூச்செடி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பூச்செடிக்கு அடியில வந்து அந்த ஃபோனையும் எடுத்துர்றாங்க அந்த இடத்துல. இது எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி எடுத்தது. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொல்லி, அங்க வந்து இருக்கிற அதிகாரிங்கலாம் வந்து பேசினோனே வந்து, மேடம் இதுல தான் வந்து இவங்களோட மருமக எல்லா உண்மையும் சொன்ன விஷயம் எல்லாம் இதுல இருக்கு. அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா வந்து பிச்சு உதர்றாங்க. துர்காவுக்கு எப்புட்றா இப்படியெல்லாம் வந்து தெரியுது? யாருமே கண்டுபிடிக்காத முடியாத விஷயத்த வந்து, இவ மாட்டுக்கு ஈஸியா வந்து 5 நிமிஷத்திலேயே கண்டுபிடிச்சுட்டாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்கலாம். உடனே வந்து வந்து ப்ளே பண்றாங்க. நம்ம துர்கா. உடனே அந்த மருமகன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஏ டூ இசட் சொல்லி முடிச்சிடுறாங்க.
இந்த ஆதாரம் போதுமா? இது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இவங்கள வந்து கூட்டிட்டு போலான்னு சொல்லி, அந்த இடத்துல சார் உங்கள இதுக்காக தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி, அந்த இடத்துல கையில வந்து காப்பு வந்து போடுறாங்க. வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் 3 பேரையும் வந்து கூட்டிட்டு போறாங்க. வண்டிலலாம் கூட்டிட்டு போ வேணாம். நடந்தே கூட்டிட்டு போங்கங்கிற மாரி சொல்றப்ப, எங்க ஐயாவ கூட்டிட்டு போறியான்னு ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க. உடனே கன்னத்திலேயே வந்து பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க நம்ம துர்கா. அவ்வளதான் சொல்லிட்டேன். என்ன ஆகும் தெரியுமா? என்கிட்டலாம் வந்து பேசினா அப்படின்னு சொல்லி நம்ம துர்கா வந்து பிச்சு உதர்றாங்க. மாறியாச்சே அதனால வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க நம்ம துர்கா. உடனே வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. அப்படியே வந்து உள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல. "உள்ள போய்யா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர, அவன் பையன், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அம்மாவ 3 பேரையும் வந்து உள்ள வைக்கிறாங்க. கூட வந்து அந்த அதிகாரியும் வந்து இருக்காங்க ஆல்ரெடி. "ஏய்! நான் யாரு? எப்பேர்ப்பட்ட இடத்துல இருக்கேன்னு தெரியுமா? என்கிட்டயே வந்து சண்டைக்கு வந்து வந்துட்டியா? நான் உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் வந்து பயந்த துர்கா வேற எங்கேயோ இருக்கா. ஆனா நான் புது துர்கா. நான்லாம் பயப்பட மாட்டேன். ஏய்! இப்ப இவரும் எங்க கூட வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ சாதாரண ஒருத்தி. உனக்கு எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ங்க. அந்த வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் மிகப்பெரிய அதிகாரி வந்து இந்த இடத்துக்கு வராங்கங்கிற விஷயம் வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம, நம்ம துர்காவோட அம்மாவும், மூத்த தங்கச்சியும் வந்து இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமா வந்து பார்க்குறாங்க. இது மாரி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து அவர் வீட்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ ஆதாரம் வேற இருக்குன்னு சொல்லி, அவங்க மருமக பேசினது எல்லாத்தையும் வந்து காட்டுனது மட்டும் இல்லாம, அவர வந்து நடந்தே கூட்டிட்டு போன விஷயம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா துர்கா வந்து சாதிச்சுட்டாம்மா! அப்பன்னா அவளுக்கு கனவுல கண்ட விஷயம்லாம் வந்து கரெக்ட்டா வந்து நடந்திருக்கு. அதனால தான் சொன்ன விஷயம்லாம் இங்க நேர்ல பார்த்த மாரி, அப்படியே வந்து அவர் வீட்லேருந்து எடுத்திருக்காங்க. சூப்பர் இல்லம்மா! இத வச்சு ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி செய்யலான்னு சொல்லி, சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல துர்காவோட அம்மாவும், அவங்க மூத்த தங்கச்சியும் யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. பெரிய அதிகாரியா ஒருத்தவங்க வந்து வராங்க. பெரிய அதிகாரி வந்தோனே, "இங்க யார்யா துர்கா? இங்க யார்யா துர்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அவங்க தான்" அப்படின்னு சொன்னோனே வந்து, உள்ளுக்குள்ள இருக்கிற 4 பேரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. "அவ்வளதான் நாங்க வெளியில வரப்போறோம். உனக்கு இந்த வேலையும் போப்போது" அப்படின்னு சொல்லி அவங்கலாம் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கேஷுவலா வந்து, "அம்மா வாழ்த்துக்கள்ம்மா. பெரிய இடம்னு கூட பார்க்காம, கரெக்ட்டா உன் பொறுப்ப வந்து செஞ்சிருக்கல்ல. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. இன்னிலேருந்து நீ வந்து சாதாரண ஒரு இடத்துல வேலை பார்க்க போறதில்ல. மிகப்பெரிய அதிகாரியா ஆகப்போற. உன்ன நான் இன்ஸ்பெக்டரா வந்து புரமோஷன் வந்து குடுக்குறேங்கிற மாரி சூப்பரா மாஸா வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். உனக்கு ட்ரெய்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் டியூட்டி வந்து சென்னையில. பிச்சு உதறணும் சரியா? நான் வந்து அங்கேயும் உன்ன அப்பப்போ வந்து பார்ப்பேன். பொறுப்ப வந்து இதே மாரி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கயேன், கூடிய சீக்கிரம் நீ என் இடத்துக்கே வந்துரலாம்மா! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னய்யா! இவ்ளோ பெரிய விஷயம் துர்கா வந்து சாதிச்சிருக்கா! எல்லாரும் கை தட்டுங்கய்யா! அப்படின்னு சொன்னோனே வந்து, சூப்பரா மாஸா வந்து எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிறவங்கலாம் கை தட்டுறாங்க. நீங்க கை தட்ட மாட்டீங்களான்னு சொல்லி உள்ள இருக்கிற 4 பேரையும் கை தட்டும்போது, முன்னாள் அதிகாரி வந்து சேர்ந்து வந்து கை தட்டுறாங்க. செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு.